கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யாருடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? எல்லாரும் கடவுளை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. யாருடைய தொழுகையை, ஆராதனையை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தின் கிரியைகளை குறித்த நற்சாட்சியை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட முதல் நபர் ஆபேல். காயின், ஆபேல் இருவரும் கடவுளை தொழுது கொள்ள வருகிறார்கள். அவரை தொழுது கொள்ள வரும்போது இருவரும் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஆபேலின் தொழுகையையும் காணிக்கையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். காயினின் தொழுகையையும் காணிக்கையும் கர்த்தர் நிராகரித்தார். எதினால் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார்? ஆதியாகமத்தில் நேரடியான ஒரு பதிலை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் 3 முக்கியமான கருத்துக்களின் மூலமாக ஆபேலின் காணிக்கையை ஏன் தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆபேலின் காணிக்கை விசுவாசத்தினால் உண்டான ஒரு காணிக்கை என்று வேதம் கூறுகிறது. விசுவாசத்தினாலே காயின் தேவனை அணுகிய போது அவன் கடவுளை விசுவாசிக்கிறவனாக அணுகவில்லை. ஆனால் ஆபேல் கடவுளை விசுவாசத்தோடு அணுகினான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்திலே 4 முறை கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த காயினுடைய வாழ்க்கையிலே மாய்மாலம் நிறைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவன் எது கர்த்தருக்கு பிரியமானது என்று தெரிந்திருந்தும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை தன் வாழ்க்கையிலே செய்து வந்தான். யூதா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இங்கே யூதா எப்படிப்பட்ட மக்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? தெளிவாக தேவனுடைய காரியங்கள் என்னவென்று அறிந்தும் தேவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள். அப்படி என்றால் காயினுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது தெரிந்திருந்தும் தேவனுக்கு பிரியமற்றதை பிழையாமை போல, கோராவை போல செய்து வந்தான். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே காயினை போல் இருக்க வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. 1 யோவான் 1:12 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. இப்போ காயின் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாய்மாலமான ஒரு ஆராதனையை செய்கின்றான். ஆண்டவர் நம்மை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதன் பொருள் நாம் பாவ வாழ்க்கை வாழாமல் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறுகிறார். காயின் கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவதன் மூலமாக, அவரை தொழுது கொள்வதன் மூலமாக அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான். மூன்றாவதாக ஆண்டவர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறுகிறார், அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோமே என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் நினைவுகள் எனக்கு முன்பதாக உண்மையாக இருந்தால் நான் உன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேனா? காயின் ஒரு பொல்லாத மனிதனாக வாழ்ந்து கொண்டு கடவுளை தொழுது கொள்வதன் மூலம், கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதன் மூலம் கடவுளை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைத்தான். கர்த்தர் நாம் செலுத்தும் பலிகளை காட்டிலும் நம்முடைய கீழ்ப்படுதலை விரும்புகிறவர். ஆபேல் நீதிமான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். ஆபேல் தன்னுடைய காணிக்கைகளினால் மட்டுமல்ல, தன்னுடைய தொழுகையினால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையினால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான்.
எனவே அவனுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லும்போது ஆராதனையில் கூச்சல் இருக்கிறது, ஆராதனையில் சத்தம் இருக்கிறது, ஆராதனையில் கொண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, கடவுளை கனப்படுத்தும் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்துள்ள ஒரு வாழ்க்கை காணப்படவில்லை. இன்றைய ஆராதனைகள் ஒவ்வொன்றும் களியாட்டுக்களாக, அது கூத்தடிக்கிற ஒரு இடமாக ஆலயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அதை குறித்து திருப்தி அடைகிறாரா? காயினின் காணிக்கையை நிராகரித்து ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. தன்னுடைய தாயும் தகப்பனும் பாவம் செய்தபோது அவர்கள் அத்தி இலைகளை கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மூட முயற்சித்தனர். ஆனால் கடவுளோ ஒரு விலங்கை பலியிட்டு தோல் ஆடையினால் அவர்களை உடுத்து வைத்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதன் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அறிந்த காயினும் ஆபேலும் கர்த்தரை தேடி வந்தபோது காயின் தன் கிரியைகளினால் கர்த்தரை பிரியப்படுத்த நினைத்தான். நான் கொண்டிருக்கிற காயும் கனியும் கடவுள் ஏற்றுக்கொண்டு என்னையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஆபேல் தன் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டுமே என்றால் தனக்காக குற்றமற்ற ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எனவே தன்னுடைய மந்தையிலிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கர்த்தருக்கு பலியிட்டான். அந்த பலி கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள பலியாக இருந்தபடியினாலே ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், நம்முடைய கிரியைகளினால் அல்ல. அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் கடவுளை தொழுது கொள்ளும்போது நம்மையும் நம் தொழுகையையும் நம் ஆராதனையும் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எப்போதும் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவதாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன்.